மாமாம்மா பீட்டா குட்டி வந்து நான் அடிக்கடி தண்ணி மாற்றிட்டே இருக்கணுமாம்மா, இல்லைன்னா அமோனியா ஸ்பைக் ஆகி எல்லா குட்டியுமே செத்துருமாம்மா. உங்ககிட்ட ஐடியா இருக்குல்ல, சொல்லுங்கம்மா. அது சிம்பிள் மெத்தட் ஆச்சுலும் எல்லார் வீட்லேயும் வந்து ஹேர் ஸ்டோன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஹேர் ஸ்டோன் வச்சு தான் நம்ம இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை வந்து இந்த மாதிரி டியூப் செட்டப் பண்ணிவிட்டு பார்த்திங்களா, அந்த பீட்டா ஃப்ரைஸ் இருக்கிற வந்து பவுலில் வந்து இது நம்ம போட்டுருணும். இது வந்து குட்டிக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் தண்ணி மட்டும் சக் பண்ணி எடுத்துரும். ஓகேவா? ஓகே. நம்ம வந்து குட்டியாக இருக்கும் போதே அழுக்கெல்லாம் வந்து எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது வந்து குட்டிக்கு வந்து டேஞ்சர். ஸோ இப்போ வந்து தண்ணி மட்டும்தான் எடுக்கணும். குட்டி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த டியூப்பில் வந்து மாட்டி அதுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக மஸ்கிட்டோ நெட் இருக்குல்லையே, அந்த மாதிரி இதை வந்து அதில் டைப் பண்ணிக்கணும். மஸ்கிட்டோ நெட்டை வந்து கட்டிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், குட்டீஸ்க்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த டர்ட்ஸ் மட்டும் வெளியே வருது பார்த்தியா? ஆமாம்மா. எப்படி இது வந்து நீட்டாக வந்து தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர்மா. உங்களுக்கு தெரியாத ஐடியாவே இல்லாமா? தேங்க்யூ.